ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மேஜிக்கல் ஃபுட் ஆப் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் அந்த பாசி ஃபுட்டை சாப்பிட்டு அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட போய் ரொம்ப கெத்தா பேசிக்கிட்டு இருப்பாள், நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ, இப்ப என்னோட பிஸி ஷெட்யூல் வந்து உனக்கு அடாப்ட் ஆகலைன்னா உனக்கு எனக்கு இனிமேல் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டு அந்த ஜீ பொண்ணு அப்படியே, என்னது விட்டுட்டு போகிறதா, அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. உனக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் உனக்கு ஒர்க் லோடு நிறைய இருக்கு, அதை ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே, வெரி சிம்பிள். இனிமேல் நான் வந்து உன்னோட வேலையை ஷேர் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பதிலா நீ என்ன இனிமேல் ஒழுங்கா ரெஸ்டாரண்ட் கூட்டு போறது, மூவிக்கு கூட்டு போறது, இதெல்லாம் பண்ணா நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா பில்ட் ஆகும், உன்னோட கம்பெனி நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு இவ்வளவு நேரம் கோவமா இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு ஹாப்பி ஆயிருவான். இவன் நம்மள இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேங்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா க்ளோஸா வந்து, ஃபர்ஸ்ட் நீ ஓவர் டைம் பாக்குறது நிப்பாட்டு, அப்பனாதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஓவர் டைம் பார்க்க மாட்டாங்க, நம்ம கம்பெனில இருக்கவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, அதனால நீயும் ஹாப்பியாவ, நம்மளும் எந்த டென்ஷன் இல்லாம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுவா. இதுல பாவம் நம்ம ஹீரோயின் போட்ட பிளானே வேற, ஆனா அவ சாப்பாடு சாப்பிட்டனையும் அவளுக்குள்ள வந்த வேற ஒரு பர்சனாலிட்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுரும். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த கடுத்து நம்ம ஹீரோயின் புலம்புவா, ஐயோ நான் ஒண்ணு நினைச்சா இங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவா, நீ சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே நான் ஓகே, இனிமேல் நம்ம ரெண்டு வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாம், அதே மாதிரி ஆபீஸ்ல யாரும் தேவையில்லாம ஓவர் டைம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டுருவோம். நம்ம ஹீரோயினுக்கு இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லைன்னா வருத்தப்படுறதானே தெரியாது. இப்ப அப்படியே அடுத்த நாள் எல்லாரும் நம்ம ஹீரோயினா ஆபீஸ்ல பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாவ் நீ பண்ண வேலைனால இனிமேல் நம்மளுக்கு ஓவர் டைம் கிடையாது, அப்படியே ஏதாவது ஓவர் டைம் இருந்தாலுமே அதுக்கு நம்மளுக்கு பாஸ் 3 மடங்கு சம்பளம் இன்கிரிமெண்ட் கொடுப்பாராம். வாவ் இதை கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா, இதை நான் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனேன்ட்டு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ வருவானா, சரி ஜி உனக்கு உள்ள ஒரு வேலை இருக்கு, என் கூட கொஞ்சம் உள்ள வரையா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டு போயிருவான். இப்ப உள்ள போனா நம்ம ஹீரோ ஒரு 4-5 ஃபைல நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இந்தா இதெல்லாம் தான் உன்னோட ஃபைல்ஸ், இந்த வேலையில நீ சீக்கிரம் பார்த்து முடிச்சிரு, நம்ம சீக்கிரம் டேட்டிங் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் நேத்து சொல்லியிருப்பாளே உன்னோட ஒர்க்கெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம ஒரு 4-5 ஃபைல அவகிட்ட கொடுத்துருவான். இதனால நம்ம ஹீரோயின் ஐயோ அப்படின்ட்டு கடுப்புல போய் வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா அவளால ஒழுங்கா வேலை பார்க்கவே முடியாது. அவளோட மெயின் வேலையே அவ நல்ல ஒரு டிராயிங் பண்ணி ஒரு நல்ல டிசைன் ரெடி பண்ணணும், அதுதான் அவளோட மெயினான வேலையே. ஆனா அவளால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு டிசைனை கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவ இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா இவளோட ஆபீஸ்க்கு ஒரு ஃபுட் டெலிவரி ஒன்று வருமா. என்னன்னா நம்ம ஹீரோன் ஆர்டர் பண்ணிருக்கவே மாட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும், இதை யார் ஆர்டர் பண்ணிருப்பா அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இவன் நல்ல எனர்ஜெட்டிக்கா வேலை பார்க்கணும்ட்டு 2-3 சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பான். இதை பார்த்தனையும் இவ்வளவு நேரம் சோகமா இருந்த நம்ம ஹீரோயின் அப்படி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்ப்பாளா. ஆனா அவ வேலை பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், திரும்பி நம்ம ஹீரோ 2-3 சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுவான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட எக்கச்சக்க சாப்பாடை நம்ம ஹீரோயின் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வெயிட்டை தான் செக் பண்ணி பாப்பா. அவளுக்கே ஷாக் ஆயிரும், நேத்து பார்த்ததை விட 1 கிலோ கூடுதலா இருப்பா. என்னது ஒரு நாள்லயே நான் 1 கிலோ கூடிட்டேனா, என் பாய் ஃப்ரெண்ட் என் மேல பாசத்தை பொழியறேன்னு சொல்லி இப்படி சாப்பாடு மழையா பொழியறானே அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏதாட்டு ஒரு பிரச்சனைனா உடனே அந்த பர்சன் ஆப்ல ஒரு ஃபுட் ஆர்டர் போட்டுருவாள. அதே மாதிரிதான் இப்ப ஃபிட்டா இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபுட் ஆர்டர் போடுவாளா. அதை சாப்பிட்டனையும் அப்படியே செம எனர்ஜி அவளுக்குள்ள வந்து ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதை வந்து அடுத்த நாள் காலையில அவளோட ஆபீஸ்ல வேற போய் கண்டினியூ பண்ணுவாளா. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னது இது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படியே பண்ணா அவ கிட்ட சுத்தமா எனர்ஜியே இருக்காது, பேசாம அவளுக்கு ஒரு 4-5 ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுப்போம்ட்டு திரும்பியும் 4-5 ஃபுட் ஆர்டர் பண்ணி வந்து கொடுப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோ பாசமா கொடுத்ததை நம்ம ஹீரோயினால வேணாம்னு சொல்லவே முடியாது. அதனால அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கிளம்புவாளா. உடனே நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துருவான். டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, வா ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா இவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு இவங்க 2 பேத்தையும் பாத்துரும். அந்த பொண்ணை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை உதறிடுவாளா. அடுத்து அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி, இல்ல நாங்க 2 கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேஷுவலா முன்னாடி நடந்துருவா. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ யாருக்காகவும் பயப்படாத, நான் உன்ன ட்ரூவா லவ் பண்றேன், பப்ளிக்கா நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னது பப்ளிக்கா நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லார்ட்டையும் சொல்ல போறானா, அப்பனா இவன் உண்மையிலதான் நம்மள லவ் பண்றானா. ஆனா இது என்ன பிரச்சனைனா, இவன் உண்மையிலேயே என்னோட ட்ரூ நேச்சரை லவ் பண்றானா, இல்லனா அந்த ஃபுட்டை நான் சாப்பிடறதுனால எனக்குள்ள வேற ஒரு பர்சனாலிட்டி வந்து நான் நடந்துக்கிறேனே அதை பார்த்து என்ன லவ் பண்றானா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப குழம்பி போயிருப்பா. இவ இப்படி ரொம்ப டவுனா இருக்கிறத பார்த்தேன் நம்ம ஹீரோ கரெக்டா கேட்டுருவான், என்ன நீ சில நேரம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க, சில நேரம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற, உன்னோட வாழ்க்கையிலே 2 சைடு இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலா சொல்லுவானா. இதை நம்ம
ஹீரோயின் ஒரு பாயிண்டா பிடிச்சுக்கிட்டு, சரி சப்போஸ் எனக்கு 2 சைடு இருந்துச்சுன்னா நீ எந்த சைடை சூஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. ஆனா இந்த கேள்வி கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு, நீ என்ன இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கற, எப்படி இருந்தாலும் இந்த 2 சைடுமே நீ தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலா சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினால உண்மையை சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்க முடியாது. இதே குழப்பத்தோடயே தான் இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அந்த லில்லின்ற ஒரு பொண்ணு இருக்கும்ல, அவ ரொம்ப வேகமா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பா. என்னன்னா, இந்த லில்லி பொண்ணு தெரியாதனமா 2 பேரை இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரே டைமிங் சூஸ் பண்ணிருப்பா போல. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ஒரு ஆளை போய் இவளை இன்டர்வியூ எடுக்க சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வரைய மட்டும் தான் தெரியும், அவளுக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறதா சுத்தமா வராதா. ஆனால் அந்த லில்லி பொண்ணு அதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணிக்குவ, தைரியமா போய் நான் சொல்ற சிங்கரை மட்டும் இன்டர்வியூ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அட்ரஸை கொடுத்துட்டு அவ வேகமா போயிருவா. ஆனா நம்ம ஹீரோயின் தான் யாரும் ஹெல்ப் கேட்டா செய்யாம இருப்பாளா. அதனால அந்த சிங்கரை தேடி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவா. இந்த சிங்கர் பேர் வந்து ஃபேங். இப்ப அவனை பார்த்தேன்னு நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிரும். ஐயோ, புதுசா எப்படி ஒரு ஆளை போய் இன்டர்வியூ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. இது எப்படி பிரச்சனையில இருந்தாவே அடுத்த விஷயம் அந்த பர்சோனா ஆப்ல தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவா. இப்ப அதே மாதிரி நல்லபடியா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இளநீ ஒன்னு ஆர்டர் பண்ணுவாளா. அதை குடிச்சோன்னே நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்னு கொடுத்துருவா. அதுக்கடுத்து இப்ப அப்படி தைரியமா போய் அந்த ஃபேங்கு கிட்ட இன்டர்வியூ பண்ணலான்ட்டு போவாளா. ஆனா அந்த ஃபேங்கு உடனே, நீங்க பாருங்க நான் இன்டர்வியூ எதுவும் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் என்னோட ஏஜென்சிக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், நீங்க என்ன எல்லாத்தையுமே உங்க ஏஜென்சி சொல்றபடி கேட்டுதான் நடப்பீங்களா, உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பர்சனாலிட்டி இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னு அந்த ஃபேங் அப்படியே, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாவும் ஆச்சரியமாவும் கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உங்களோட உண்மையான பர்சனாலிட்டியை பார்த்து பிடிச்சிருக்கா, இல்லைன்னா நீங்க யாரோ எழுதி கொடுத்த ஒரு சாங்க உங்களுக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி பாடுறீங்களே, அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னு அந்த ஃபேங்கு கோவமே படாம ஏதோ அவன் மனசுக்குள்ள இருக்கிறத இவ கரெக்டா சொன்ன மாதிரி தோணும். ஆனாலும் இன்னும் அந்த ஃபேங் அப்படியே, நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி லைட்டா மறுப்பானா. ஆனா நம்ம ஹீரோயினும் விடாம, உனக்கு நீ இப்ப வாழ்ற வாழ்க்கை பிடிச்சிருக்கா, இல்லனா இந்த ஃபேமஸான சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமே அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டுன்னு அந்த ஃபேங் அப்படியே, நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவானா. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் ரொம்ப மனசு திறந்து எல்லா விஷயத்தையும் பேசுவான். இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள, நான் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருக்கேன், ஆனா உண்மையில நான் இன்ட்ரோவர்ட் கிடையாது, ஏன்னா எனக்கும் எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனா எங்க நம்ம ஏதாவது பேசி அவங்க நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே தான் என்னை எப்பயுமே யார்கிட்டயும் பேச விடாத அளவுக்கு வச்சிருக்கும். ஆனா இப்ப ஃபேங்க பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுது, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையிலே மனசு விட்டு ஒருத்தவங்கிட்ட பேசுறோம்னா நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கண்டிப்பா நம்மளோட சின்சியரிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த தப்பு பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்காம நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ மைண்டுக்குள்ள அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பரா அந்த இன்டர்வியூ எடுத்து முடிச்சிருவாளா. அடுத்தது அப்படியே அவங்களோட மேகசீன்ல போட்டுருவாங்க. அடுத்த நாள் இவங்க ஆபீஸ்ல அந்த கண்ணாடி போட்டிருக்கவன் இந்த மேகசீன் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு, இந்த இன்டர்வியூ யாரு பண்ணாங்களோ அவங்க கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் நான் தான் பண்ணேன்னு சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ள அந்த கண்ணாடி போட்டவன், லில்லி நீ தானே பண்ண, நீ கிரேட் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவான். ஏன்னா அது ஆக்சுவலி லில்லியோட ப்ராஜெக்ட். நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருப்பா. இது தெரியாம அந்த கண்ணாடி போட்டவன் அந்த லில்லியவே பாராட்டிக்கிட்டு இருப்பானா. சோ அந்த லில்லியும் கிடைச்ச பாராட்ட எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு அவ எல்லா கிரெடிட்ஸும் எடுத்துக்குவா. பட் அன்னாரம் டக்குன்ட்டு நம்ம ஹீரோ வந்து, இந்த ஃபேங்க இன்டர்வியூ பண்ணது யாரு, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா, நம்ம ஃபேங்க இன்டர்வியூ பண்ண போறோங்கிற விஷயம் அவங்க ஏஜென்சிக்கு தெரியவே தெரியாது, அது மட்டும் இல்லாம இப்ப இதை பப்ளிஷ் வேற பண்ணிட்டோம், அவங்க நம்ம மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருப்பானா. இப்ப உடனே அந்த லில்லி பொண்ணு, ஐயோ அந்த இன்டர்வியூ நான் எடுக்கல, நான் ஜியை தான் அனுப்பிச்சேன், ஆனா நான் கொடுத்த அட்ரஸ் வேற, அவ போன அட்ரஸ் வேற, இது எல்லாமே அவளோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பிளேட்டையும் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கம் திருப்பி விட்டுருவா. இது தெரிஞ்சிடும் அந்த கண்ணாடி போட்டிருந்தவன், லில்லி முத நிறுத்துறியா, நீ எப்படி ஒரு டிசைனரை போய் இன்டர்வியூ எடுக்க அனுப்பலாம், அது மட்டும் இல்லாம ஜி அவதான் அனுப்பிச்சானா, நீ என்ன எதுன்னு தெளிவா விசாரிச்சு போக மாட்டீங்களா, இப்ப பாருங்க இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதுல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிருவான். இப்போ இங்க யார் மேல தப்புன்னு சொல்லி பாக்குறதுக்கு இப்ப நேரம்லாம் கிடையாது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி விட்டுருவானா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவே 2-3 பேருக்கு அப்படியே கால் பண்ணி எப்படியும் அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு பெர்மிஷனை வாங்கி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்னு போட்டுருவானா. அதனால இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இப்படி நம்ம ஹீரோ இந்த ப்ராப்ளம் டக்குன்னு சால்வ் பண்ணனையும் அந்த ஆபீஸ்ல இருக்க மத்த எல்லாருமே நம்ம பாஸ் வந்து ஜீக்காக தான் கோவமே படாம இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு, சோ கன்ஃபார்ம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிருமா, நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படி சோகமா, சாரி என்னாலதானே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாலும் அதை சால்வ் பண்றது என்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இது உண்மையில என்னோட தப்பே கிடையாது, இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் ஏன்னா இப்படி இருக்காங்களோ, சில நேரம் நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, சில நேரம் நம்மள ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க, எனக்கு இந்த சிஸ்டமே புரியலப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சியா, எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, நான் ஒண்ணு எடுத்தனையும் ஒரு கம்பெனிக்கு பாஸ் ஆகல, நானும் இந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றப்ப எல்லாரும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைனா என்ன தேடி வருவாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன கை காமிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஆனா இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில்
பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப ஆர்வமா எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஜிய ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம். என்னன்னா 2 பேரும் வேற எங்கேயுமே வந்திருக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கிறப்ப நம்மளுக்குள்ள இருக்க குழந்தைய நம்ம எழுப்பி விடணும், அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதுதான் நம்ம ஜாலியா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பீர் டின் கேனை அடுக்கி வச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி எத்தி எத்தி விளையாடுவாங்க. இதனால நம்ம ஹீரோனோட மனசு ரொம்ப லேசாயிருமா, அவன் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படி நல்லா ஃபன் பண்ணி விளையாண்டு எடுத்து நம்ம ஹீரோ இன்னொரு டிப்ஸ் வேற சொல்லி கொடுப்பான். நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்மளால யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியாத நிலைமையில தான் இருப்போம். அப்படி இருக்க சமயத்துல இந்த மாதிரி தனியா ஒரு இடத்துக்கு வந்து நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் கத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கோவே, நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் மாறி மாறி கத்தி கத்தி பேசி விளையாடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா. நான் கூட நீங்க ரொம்ப ஈஸியா ஒரு கம்பெனிக்கு பாஸ் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் என்ன மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு யோசித்துக்கிட்டு, இந்த சிட்டிக்கு நான் முத வந்தப்ப நான் ஒவ்வொரு கம்பெனிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், ஆனா எனக்கு திருப்தி தர மாதிரி எந்த ஒரு சக்சஸும் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோம் நம்ம ஹீரோயின், அப்பனா நீங்க எப்படிதான் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இந்த கேள்வியை கேட்டனையும் நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே, அது ஒரு ட்ரிக்கியான வழியில தான் நான் அதெல்லாம் செஞ்சேன், பட் அது என்னன்ட்டு இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். கரெக்டா இவங்க 2 பேசிக்கிட்டு இருக்க டைம்ல அந்த ஃபேங் இங்க வருவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், ஹே ஃபேங், நீங்க என்ன இங்க பண்றீங்க, என்ன பார்க்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, அவன் என்ன பாக்குறதுக்காக வந்தான், ஏன்னா நான் தான் இப்போ அவனை ஃபுல்லா மேனேஜ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா இவனை இன்டர்வியூ பண்ணி இவங்களோட மேகசின்ல போஸ்ட் பண்ணாங்கல்ல, அதனால வந்த பிரச்சனைனால நம்ம ஹீரோ இவனை மேனேஜ் பண்ற பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டான். சோ ஷார்ட்டா சொல்ல போனா இவனை இப்போ காசு கொடுத்து நம்ம ஹீரோ தான் வாங்கியிருக்கான். அதுக்கடுத்து இப்ப இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோட ஆபீஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஃபேங் எடுத்தோன்னு சொல்லுவான், நான் இனிமேல் பாட வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், சோ அதனால இதுல இருந்து குவிட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோம் நம்ம ஹீரோ, என்னது நீ குவிட் பண்ண போறியா, ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்த, ஏன் நான் இன்டர்வியூ பண்ணனால உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அந்த ஃபேங் ஒண்ணு சொல்லுவான், இல்ல நீ இன்டர்வியூ பண்ணக்கடுத்துதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு, நான் ஆசைப்பட்ட லைஃப் இது கிடையாது, நான் ஒரு சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தான், ஆனா வேற ஒருத்தவங்களோட எண்ணங்களை நான் பாட்டா பாடணும்னு சொல்லி நான் யோசிக்கவே கிடையாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதி அதைத்தான் பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. என்னன்னா இப்ப ஒரு ஏஜென்சி கீழே தானே வேலை பாக்குறான், சோ அதனால இவனோட பாட்டுல இவன் உண்மையில என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கிறது கூட அந்த கம்பெனில கேட்க மாட்டாங்க போல, அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு கொடுப்பாங்க, அதைத்தான் அந்த ஃபேங் பாடணும் போல. அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயினால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவளுமே இப்ப 2 லைஃப் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒண்ணு அவ எப்பயும் போல கேஷுவலா இருக்கிறது, இன்னொன்னு அந்த ஃபுட் ஆப்ல இருந்து ஒரு ஃபுட்டை சாப்பிட்ட கடத்து அவ வேற ஒரு பர்சனாலிட்டியா வாழ்றா. இந்த 2 பர்சனாலிட்டியில நம்ம ஹீரோக்கு எதனால இவளுக்கு பிடிச்சிச்சுன்னு வேற இவளுக்கு தெரியல. இந்த குழப்பத்துலதான் இவளும் இருக்கா. சோ அதனால இவளால இதை ஈஸியா நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ யாருன்ட்டு ஆரம்பத்துல யாருக்குமே தெரியாது, உன்னை இப்ப இவ்வளவு ஃபேமஸ் ஆக்கி விட்ட கடுத்து எனக்கு மனசு வலிக்குது, மனசு உறுத்துதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் இதெல்லாம் உனக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தோணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பானா. அதுக்கு உடனே அந்த ஃபேங் அப்படியே, நீங்க ஏன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதப்ப எவ்வளவு கடுப்பா இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா, எல்லாருக்குமே தான் இருக்கும், அதனால நான் கண்டிப்பா உன்னோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நீ இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்க, சோ நீ இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு பாடதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். இதை கேட்டு அந்த ஃபேங்குக்கு செமையா டென்ஷன் ஆயிரும். என்னடா இது மாறி மாறி என்னோட வாழ்க்கைய வேற எவனா ஒருத்தன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஃபேங்குக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஐயோ நீ எதுவும் பெருசா டென்ஷன் ஆகாத, அவனுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே, இவன் இவ்வளவு பெருசா சாதிச்சிருக்கானே அதுக்கு காரணம் இவனோட டேலண்ட் மட்டும் நீ நினைக்கிற கிடையாது, இவனோட ஏஜென்சி இவன் மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஆனா இதுக்கு ஒண்ணு நம்ம ஹீரோயின் பெருசா மனசு மாறின மாதிரியே தெரியாதா. உடனே இப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு, இப்ப மட்டும் அவன் கான்ட்ராக்ட மீறினானா அவன் இதுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டியது இருக்கும், அது மட்டும் இல்லாம அவன் ஜெயிலுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனே நம்ம ஹீரோயின், அப்பனா நம்ம யாருமே இங்க கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்ண வேண்டாம், பட் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறப்பயே நம்ம ஃபேங்குக்கு பிடிச்சாப்புல ஒரு பாட்டை அவனை பாட வச்சு அதனால அவன் ஃபேமஸ் ஆனா, அதாவது எந்த ஒரு ஏஜென்சியோட ஹெல்ப்புமே இல்லாம அவன் தனிச்சு அவனோட டேலண்ட காமிச்சு திரும்பி அந்த சாங் ஹிட் ஆச்சுன்னா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அவன் உனக்கு கீழே பாட்டும் பாடலாம், அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு பிடிச்ச பாட்டும் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுப்பாளா. இதை அந்த ஃபேங் அக்செப்ட் பண்ணிக்குவான். ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு என் மனசுக்கு பிடிச்சாப்புல பாட்டு பாடினா ஓகே, பட் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு சாங் கிரியேட் பண்ண போறேன்னா எனக்கு அதுக்கு ஒரு ஃபீமேல் பார்ட்னர் தேவையே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை வேற அதுல கூட்டு சேர்த்துக்குவான். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயம்னா நம்ம ஹீரோயின்
ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ அதுல வந்த சாப்பாடை சாப்பிட்டு எடுத்து நம்ம ஹீரோயின் அப்படி செமையா அந்த ஃபேங் கூட சேர்ந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணுவாளா. அடுத்து என்ன, இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண கடுத்து அவன் இதுக்கு முன்னாடி பாடின பாட்டுக்கு வியூஸ் வந்ததை விட இப்ப இந்த பாட்டுக்கு தான் நிறைய வியூஸ் வருமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அவ அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வா ஃபேங் உண்மையிலேயே செம்ம டேலண்டான ஆளுதான், இங்க பாரு அவனோட வியூஸ் எவ்வளவு அதிகமா போகுதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாளா. இது நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பேத்தி விடும். ஆனா இதை புரிஞ்சுக்க தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பி ஃபேங்க பத்தியே தான் பேசுவா. சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அவன் அவனோட டேலண்ட்டை தனியா நின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். சோ இனிமேல் அவன் உங்க மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கிறப்ப அவன் இஷ்டத்துக்கு பாடுறாம்ல, அவனை இனிமேல் நீங்க காம்பன்சேட் பண்ணுன்னு சொல்லி எந்த பணமும் கேட்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. இப்ப கடுப்போட உச்சத்துக்கே போன நம்ம ஹீரோ, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஃபேங்க பத்தியே தான் பேசுவியா? ஓகே, ஃபேங்க அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டான். பட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா, நான் உண்மையிலே உனக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஆனா இவன் இப்படி கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு என்னடா இது, இவன் சம்பந்தமே இல்லாம இப்படிலாம் கேள்வி கேட்கறான் அப்படின்ற ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருப்பாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோ, நீ என்ன கேட்ட, அவன் இனிமேல் காம்பன்சேட் பண்ணணுமான்னு தானே கேட்ட, இப்ப சொல்றேன் கேளு, அவன் இனிமேல் காம்பன்சேட் பண்ண வேண்டாம், நீ தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட மரமண்டைக்கு ஏறும், ஐயோ நம்ம அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தனால சார் லைட்டா ஜெலஸ் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அடுத்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த கடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம என்ன ஒரு சின்ன பையன் கூட கம்பேர் பண்ணி ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்றோமே, நம்ம அந்த அளவுக்கு அவன் லவ் வச்சிருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப அவனோட புரோட்டீன் பார் சாப்பிடலான்னு ஓபன் பண்ணுவானா. ஆனா அந்த புரோட்டீன் பாரை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஆப் யூஸ் பண்ணி சாப்பிடுவாள், அந்த ஆப்ல இருக்க சிம்பிள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அப்பனா உண்மையிலே நம்ம ஹீரோவும் அந்த பர்சன ஆப் யூஸ் பண்றானா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போஸ்ட் பண்ற வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.